சுத்த ஞான சொரூபமே நான் என்றும் திட நிச்சயம் தானே வேண்டுவது. இது ஒரு நல்ல கேள்விதான். சுத்த ஞான சொரூபமே நான் என்னும் திட நிச்சயம் தானே வேண்டுவது. இப்ப நம்ம எல்லாரும் சத்சங்கம் கேட்கறது, கிளாஸ் படிக்கிறது, எல்லாம் பண்றது எதுக்கு? நான் பிரம்மமாக ஆத்மாவாக நம்மை உணர்வதற்கு. இப்ப எனக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கறதுல இருந்து, நான் நிறைய இடங்கள்ல பல மகான்களை பார்த்ததுல இருந்து, படிச்சதுல இருந்து எனக்கு புத்தி வந்துடுச்சு. நான் ஆத்மஸ்வரூபம்னு எனக்கு புத்தி வந்துருச்சு. சுத்த ஞான ஸ்வரூபம் நான் என்னும் திட நிச்சயம் என் புத்தியில திடமா தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதானே, அதுதானே வேணும் அப்படின்னு கேக்குறாரு பகவான்கிட்ட. பகவான் என்ன சொல்றாரு? புத்தி நிச்சயம் மட்டும் போதாது, அதுவே நான் என்னும் நலுவா அனுபவ ஞானம் வேண்டும். 1+1 = 2 அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் போதாது. 1+1 = 2ன்னு உன்னையே நீ என்ன பண்ணணும்? 2ங்கிறதா உணரணும். இப்ப நான் உடல் அல்ல, மனம் அல்ல, நான் மாயாவல்ல, நான் ஆத்மா என்று உனக்கு புத்தியில புரிஞ்சா மட்டும் பத்தாதுப்பா. புரிஞ்ச மாத்திரத்திலே அந்த உணர்வாகவே நீ உன்னை மாற்றி நீ அந்த உணர்விலே வாழ ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் அனுபவ ஞானம். பரோட்ச ஞானம் மட்டும் பத்தாது, அப்ரோக்ஷ ஞானம் வேணுங்கிறாரு. இன்னைக்கு உலகத்துல வேதாந்தத்தையும் சரி எல்லா விதமான சாஸ்திரத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆயிரக்கணக்கான பேர் இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆச்சாரியர்ல இருந்து கீழ் கடைநிலை வரைக்கும் எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அது கரெக்டா ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கரைச்சு குடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சாஸ்திரத்துல பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க, பெரிய சமஸ்தானத்துல இருக்கிறாங்க. பெரிய 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 விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் நோன் பீப்புளா இருக்கிறாங்க. ஆனால் அதை அவர்கள் வாழ்க்கையில் தான் அந்த சத்தியமாக மாறி இருக்கிறார்களா, அந்த சத்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, அந்த சத்தியமான அனுபவமாக அவர்கள் இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. புத்தியில தெரிஞ்சிருச்சா போதும், ஈஸியா டீச் பண்ணிடலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நான்லாம் காலேஜ் படிச்சிருக்கேன், ஸ்கூல் படிச்சிருக்கேன். எங்களுக்கு நான் எலக்ட்ரிக்கல் படிக்கும்போது சர்க்கியூட் தியரின்னு ஒரு சாப்டர் இருக்கும். எனக்கு இது டக்குன்னு என் சம்ஸ்காரத்துல வருது, என் மெமரியில. எங்க டீச்சர் வருவார், ஒருத்தர் புக்கை எடுத்துட்டு வருவாரு, அதுல இருக்கிறத அப்படியே படிப்பாரு, அப்படியே போர்டுல எழுதுவாரு, இதாண்டா சப்ஜெக்ட் அப்படின்னு போயிடுவாரு. அதுல ஏதாவது டவுட் கேட்டேன்னா அவர் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவருக்கு தெரியாது. அப்ப இருக்கிறத அப்படியே வாமிட் பண்ற மாதிரி மனப்பாடம் பண்ணி சொல்றது ஈஸி. ஆனா அந்த சப்ஜெக்டே ஆழமா எக்ஸ்பீரியன்ஸா பிராக்டிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட சந்தேகத்தையும் எப்படிப்பட்ட இதையும் அவங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும்ல. அதுபோல இந்த சாஸ்திரத்தையும் இந்த எல்லாம் பிரம்மம் எல்லாம் இதுங்கிறதெல்லாம் அறிவு ரீதியா கான்டம்ப்ளேட் பண்ணி வாதம் பண்ணி நம்மளையே ஜெயிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. வாயிலே வேதாந்தம் பேசிடுவாங்க, வடை சொல்ற மாதிரி. எல்லாம் பிரம்மன் தான்ப்பா, எதுக்குப்பா சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, கம்முன்னு இருப்பா. 5 மணி ஆயிடுச்சு, போவோம் ஒரு நல்ல மிளகா பஜ்ஜி சாப்பிடுவோம், அப்புறம் வேதாந்தத்தை பத்தி பேசுவோம். அதாவது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த ஞானம் சனச்சனமா நமக்குள்ள எக்ஸ்பிரஸ் ஆகுதா, அப்ளை ஆகுதான்னு பார்த்தா அங்கதான் கேள்விக்குறி. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாக்குறவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஞானிகளா நமக்கு தோன்றும், மிகப்பெரிய வித்வான்களா தோணும், மிகப்பெரிய ஆஹா இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை, அவர்கிட்ட நான் அந்த கேள்வி கேட்டேன், அவர் சொன்ன பதில இருந்தே தெரிஞ்சிருச்சு அவர் மிகப்பெரிய ஆள் போல இருக்கு, ரொம்ப கரெக்டா சொல்றாரு. நம்ம புத்தி எல்லாத்தையும் பாக்குறவங்க எல்லாத்தையும் ஞானின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க அந்த மாதிரி அவங்க பேசுற விஷயங்கள்லாம் நமக்கு அப்படி இருக்கும். ஆனா வாழ்க்கையில அவர்களுடைய வாழ்றார்களா அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியும், சொல்றதுக்கும் வாழ்றதுக்கும் ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா பகவான், புத்தி நிச்சயம் மட்டும் போதாது, சும்மா நம்ம அறிவுல ஆராய்ஞ்சினா மட்டும் போதாது, அறிவுல புரியணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அது அனுபவமா மாறணும். தட் இஸ் த ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் புத்தினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம லைஃபா அது மாறணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இப்ப புத்தியில மட்டும் தெரிஞ்சுட்டு அதோட நின்றுட்டா போதும் அப்படின்னு பல பேர் இன்னைக்கு சொல்லி தராங்க. ஆனா அது வேலைக்கு ஆகாது. நானே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேரை பாக்குறேன், நிறைய வித்வான்களை பாக்குறேன். அவங்க எல்லாம் அறிவுல நல்லா தெரியும், எனக்கு சொல்றதை விட ரொம்ப சூப்பரா அவங்க எல்லாம் டீச் பண்ற ஆட்கள் இருக்காங்க. ஆனா அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க சொல்றதுக்கும் நேர்மாறா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அது அனுபவபூர்வமாக தன்னைத்தான் உணராமல் ஆனால் அறிவால் அதை போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள்.
அது தவறு கிடையாது, நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். பகவான் என்ன சொல்றாருன்னா, சுத்த ஞான சொரூபம் அப்படிங்கிறது நீ அதுவா நழுவா அப்படிங்கிறாரு. அதுவே நான் என்னும் நழுவான என்னது, கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆயிடக்கூடாது, நீ அதுல இருந்து விலகிடக்கூடாது. ஆல்வேஸ் 24/7 வாட் எவர் டைம்லெஸ் ஜோனா நீ உன்னை அதுவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஞானம், அதை தான் அப்ரோக்ஷ ஞானம்னு சொல்றோம். அந்த அப்ரோக்ஷ ஞானத்துல நீ என்னவா இருக்கணுமே தவிர வெறும் பரோட்ச ஞானத்துல இருக்கக்கூடாது. பரோட்ச ஞானம் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து ஒரு சில வருஷத்துலயே நமக்கு புரிஞ்சிடும், ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். அந்த ஐடியாவை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நம்ம தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனை விரும்பாத ஆட்களாச்சே. ஐயோ காப்பியை விடணும்ன்றாங்களே, அது எப்படி விடுறது? இதை விடணும் அதை விடணும், பேசிக்கான விஷயத்தையே தியாகம் பண்றதுக்கு நம்ம தயாரா இல்லாத போது, நான் அதுவா இருக்கிறேன் பிரம்மஸ்வரூபம்னு நீங்க உங்களை டிக்ளேர் பண்ணி உங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா, மொத்த இந்த மனதையும் மனதினால் பார்க்கப்படுகிறது மொத்தத்தையும் நம்மளை அறியாம நம்ம விட்டு காணாம போகும். எப்படி கிளியை விட்டு போகாம, அதை நான் ஏற்கனவே கதை சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு கிளி ஒரு குச்சி பிடிச்சிட்டு விடுறதுக்கு பயப்படுற மாதிரி, மாயாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி, நம்ம இந்த மனசை விடுறதுக்கு பயப்படுறோம். ஐயோ விட்டா எப்படி என்ன ஆகுறதுன்னு. அதே நேரத்தில் கொஞ்சம் இந்த ஞானத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மனசையும் வச்சுட்டு ரெண்டையும் வச்சு பேலன்ஸ் பண்ணி இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. உண்மையாலுமே இந்த ஞானம் ஸ்ரத்தையா ஒருத்தருக்கு உள்ள போச்சுன்னா அது அவங்கள கேட்ட மாத்திரத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். கேட்ட மாத்திரத்திலே நம்மளை தூங்க விடாது. கேட்ட மாத்திரத்திலே நம்மளை டிரைவ் பண்ணி அதுல இன்னும் ஆழமா எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அது நம்மளை விரட்டும். இது வரைக்கும் நம்ம விரட்டுவோம். ஆனா இது தலை பத்திக்கிற மாதிரி நம்மளை அதுக்கு பதில் கிடைச்சு நம்ம மனம் ஒரு செட்டில் ஆகிற வரைக்கும் இது விடாது. செட்டில்னா என்ன சொல்ற, மனமற்ற போற வரைக்கும் அது விடாது. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஃபயர் வரணும். அந்த ஃபயர் ஒரு சின்ன ஃபயர் காட்டு தீ போல பத்தி எரிஞ்சு நம்மளுடைய இக்னரன்ஸை அதுவே எரிச்சிடும். நம்மளுடைய அறியாமையை அதையே எரிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமா நாம மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். நம்மளை எரிக்கிறதுக்கு பயந்தோம்னா நம்மளே அந்த தீயை அணைச்சிருவோம். அப்புறம் எங்க போய் அஞ்ஞானம் போறது? அது போக போக நம்மளையே சேஞ்ச் பண்ணும். நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய திங்கிங் நம்மளையே சேஞ்ச் பண்ணும். ஐயோ நான் இப்படி என்ன நடக்குதுன்னு நினைப்போம். ஆனா அது விடாம நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே போகும். அது நம்மளை டிரைவ் பண்ணும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம டிரைவ் பண்ணணும் ஞானத்து பின்னாடி, அப்புறமேட்டு அதுவும் நம்மளை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, அது வேற டாபிக், வேற எங்கேயோ போறோம் நம்ம. நல்லது. இப்ப அனுபவ ரீதியான அப்ரோக்ஷ ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் என்று பகவான் சொல்லுகிறார். வெறும் படித்தோ அறிவால் கேட்டோ பிரம்மம் இதுவென்று, ஆத்மா இதுவென்று, மாயை இதுவென்று, சரீரம் இதுவென்று கேட்டு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஞானத்தினால் ஏட்டு சுரக்கா கரிக்கு உதவாது என்பது போல அதனால் முழுவதுமாக பலனில்லை என்று சொல்லவில்லை. அது ஆத்ம ஞானத்திற்கு உண்டான பலனை கொடுக்குமா என்றால் கொடுக்காது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸா நாம் அதுவாக மாற வேண்டும். நல்லது.